ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் கமல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். பொதுவாகவே நம்ம பசங்களை பொறுத்தவரையும் ஃபிசிக்ஸில் எப்படி மார்க் எடுக்குன்றது கொஞ்சம் பயமான விஷயம், அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லாமல் கம்மியாக படித்தாலும் அதிகமாக மார்க் எடுக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் 12th ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு டோட்டலாக 11 லெசன்ஸ் இருக்குது. அந்த 11 லெசனில் ஈஸியாக படித்து அதிக மார்க் இருக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னா மொத்தம் ஒரு 6 பாடத்தை எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் வால்யூம் பொறுத்தவரையும் ஒரு 3 பாடணும், செகண்ட் வால்யூமில் ஒரு 3 பாடம். இந்த 6 பாடத்தை தெளிவாக படித்தா நம்ம என்ன பண்ணிடலான்னா ஈஸியாக பப்ளிக்கில் கேட்கக்கூடிய 70 மார்க்கு அதிகபட்சமாக 45லேருந்து 50 மார்க் எடுக்க முடியும். எப்படி அப்படின்னா பப்ளிக்கில் நமக்கு டோட்டலாக கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது 110 மார்க். நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் அப்படின்றது எவ்வளோக்கு எழுத போகிறோன்னா 70 மார்க் எழுத போகிறோம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம எதை படிக்கணும்னா 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸு கொஷின் பேட்டர்ன் படி 15. கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து 10 1 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக புக் பேக்கில் வரக்கூடிய 1 மார்க்கை கட்டாயமாக படிங்க. அந்த கொஷினை விட்டுட்டு மீதி நம்ம சப்ஜெக்டில் மார்க் எடுக்கணும்னா மிக கடினமான விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது யாருன்னா ஈஸியாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும், ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்களும், நான் டாப் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் முதல்ல நீங்கள் எதை கவர் பண்ணணும்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்கை தெளிவாக கவர் பண்ணணும். அந்த புக் பேக் 1 மார்க்லேருந்து கண்டிப்பாக 10 விட அதிகமாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசி வருஷத்தை பொறுத்தவரையிலையும் 13 புக் பேக் 1 மார்க் வந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக 10லேருந்து 12 புக் பேக் 1 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஷின் பேட்டர்ன் படி 110 மார்க்குன்னு சொல்லும்போது நமக்கு டோட்டலாக 70 மார்க் தேவை. அந்த 70 மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஒரு லெசன்லேருந்து 11 மார்க் எடுத்தால் தான் 11 லெசன்லேருந்து 110 மார்க் கொஷின் கேட்பாங்க. அப்போ நமக்கு அலாட்டட் பாடங்கள் அப்படின்னா 11 பாடங்கள். அந்த 11 பாடங்களில் ஒரு சில பாடங்களில் குறைந்த மதிப்பெண்களும் ஒரு சில பாடங்களில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கப்படும். அதில் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய பாடத்தை பொறுத்தவரையும் எளிமையாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸை படித்தாலே நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அதனால் மொத்தம் இருக்கக்கூடிய 11 பாடத்தில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதில் இருக்கக்கூடிய யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். இந்த 3 பாடத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 5 மார்க் கட்டாயமாக வரும். அது இல்லாமல் 2வது வால்யூமில் ரே ஆப்டிக்ஸ், ரேடியோஆக்டிவ் இன் டியூல் நேச்சர் அண்டு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த 3 பாடத்தை படித்திங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா 5 மார்க் வரும். சப்போஸ் நமக்கு 5 மார்க் எழுதணும், 6வது 5 மார்க் அப்படின்றது நீங்கள் கொஷினை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸில் எழுதிக்கலாம். அதனால் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் நல்ல மார்க் எவ்வளோ மார்க் சார் அப்படின்னா 70க்கு மினிமம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 45+ எடுக்கலாம். அப்படி எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 1 மார்க் மற்றும் இந்த 6 பாடங்களை தெளிவாக படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் பப்ளிக்கில் நடக்கக்கூடிய அந்த 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் எழுதும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த 3 மணி நேரத்தையும் சரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரியான முறையில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி படிக்கும்போது இந்த 6 பாடத்தை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கொஷினையும் படிச்சிடுங்க. இப்போ இந்த லெசனை பொறுத்தவரையிலையும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லும்போது நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன 5 மார்க், என்னென்ன 2 மார்க், என்னென்ன 3 மார்க் சொல்லலாம். ஆனால் நீங்கள் முதல்ல 50 இல்லை 45க்கு மேலே மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 11 பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால் இந்த 6 பாடத்தை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 45+ வாங்கிடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எனிவே நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சரியாக நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னா இந்த 6 பாடத்தை
தெளிவாக முடிச்சுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய பாடத்தை நீங்கள் தொடணும். அதேமாதிரி மீதி இருக்கக்கூடிய பாடத்தில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆன்சரையும் மீதி கொஷினாக இருந்தாலும் தெரியும், அதை படிக்க வேணாம்னு சொல்லலை. இந்த 6 பாடத்தை கிளியர் கட்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் ஆவரேஜில் எந்த ஒரு மதிப்பெண்ணும் குறையாமல் பார்த்துக்கலாம். சரியாக படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பை பயன்படுத்திங்க. தேங்க்யூ.